சாருக்கு வந்து சர்டிஃபிகேஷனுக்கு ஏதோ அதெல்லாம் கொடுத்துட்டு இஸ் பேட் ஆல்மோஸ்ட் லைக் $200,000. அதான் சக்கரையாக அப்படி தானே அவரும் இந்த டோட்டலி ஐ வாஸ் ஷாக்ட். இப்போ சில பேர் பாவிக்கிறார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். பாவிக்கிறார்களுக்கு ஓகே. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் நாங்கள். அப்போ ஐடியா வந்து என்னென்னு சொன்னால் எல்லாரும் இன்னரன்ஸுக்கு ஆகி அப்படி ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சுன்னா யூ ஃபினிஷ் வந்து தட்ஸ் தி திங். இன்னும் I don't know how you paid. சில நேரம் வந்து you can say that I cannot pay ன்னு சொன்னால் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் how far you can come. அல்லது செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட காசு அடுத்த வளம் மிதிக்கிறது ஹார்ட்னா இப்போ அவர் என்ன செய்தான்னு தெரியாது. தச்சனா சொல்லுமே என்னோட காசு இல்லை பே பண்ண விட்டான்னா அந்த ஹாஸ்பிட்டல்கள் அதில் எல்லாம் வந்து அந்த கிரெடிட் பியூரோவுக்கு அனுப்புவாங்க. இவர் வந்து பே பண்ணணும்னு சொல்லி வேற ஒரு வகையில் இவருக்கு சம்பாத்தியம் பெற போல அதில் அப்படி பேந்தனி சரியா நமக்கு. நான் எனக்கு அவங்க சர்வீஸ் தான் நான் ஆயிருப்பே என்னாலும் செஞ்சு பே பண்ணக்கூடிய ஆக்கள் இருக்காங்க. சில பேர் நான் சம்பளம் எடுத்து பே பண்ணணும்னு சொல்லி பே பண்ணக்கூடிய ஆக்கள் இருக்காங்க. அப்படியான ஒரு கொள்கை உள்ள ஆக்கள் இருக்காங்க. சில பேர் வந்து பரவாயில்ல நான் பே பண்ணாடி என்று சொன்னாங்க. அப்போ இவென்ச்சுவலி த ஹோல் பாப்புலேஷன் இஸ் பேயிங் ஃபார் தட். பிகாஸ் இப்போ ஹாஸ்பிட்டல் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களோட காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட்டு அவங்க எம்ப்ளாயீஸ் அதில் எல்லாம் இருக்கும் பே பண்ணுவாங்க. ஒரு ஆள் பே பண்ணாட்டி அவங்க எண்ட் ஆஃப் தி இயர் பார்க்காங்க நாங்கள் எவ்வளோ சர்வீஸ் செஞ்சு எவ்வளோ ப்ரீமியம் எவ்வளோ எடுத்து. ஓகே தென் தே வில் இன்க்ரீஸ் த சார்ஜ் ஃபார் த